பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கிருபையான காலவெளியிலும் கூட கர்த்தரை நாம் பாடி துதித்து ஆராதித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, உற்சாகமாக நாம் காணப்படுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கலோத்தியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 10 வசனத்தை நாம் கேட்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று பவுல் கலாத்திய ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு போதிக்கும் போதும் சொல்லும் பொழுதும் அந்த வார்த்தைகள் கேட்பவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவைகளாகவும் கேட்கிறவர்களை மறுரூபமாக்கி புது சிருஷ்டியாக மாற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. அதனால தான் பவுல் அப்படி சொல்லுகிறார். நான் யாரை நாடி போதிக்கிறேன்? யாருக்கு பிரியமாய் நான் போதிக்கிறேன்? நான் மனுஷருக்கு பிரியமாய் இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே என்று சொல்லுகிறார். உண்மைதானே? பாருங்களேன், ஒரு கல் ஒரு அருமையான சிற்பமாக மாற வேண்டுமானால் அதை வடிவமைக்கிற அந்த சிற்பிக்கு அந்த கல்லை குறித்து எவ்வளவோ யோசனை இருக்கும். இதிலிருந்து எப்படியாக ஒரு சிற்பத்தை உண்டாக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். எனவே அது உடைக்கப்படாமல் அது சிற்பமாக மாறாது. எனவே பல இடங்களில் அது உடைக்கப்பட வேண்டும், நெருக்கப்பட வேண்டும், செதுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சிற்பை விரும்புகிற சிற்பம் அந்த கல்லுக்குள்ளிருந்து புறப்பட்டு வருகிறதை, உருவாகி வருகிறதை நாம் பார்க்க முடியும். அது போலவே பரம சிற்பியாக பரம குயவனாகிய நமது கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்கும் போது அது கேட்பவர்களுக்கு ஐயோ வலிக்குமே என்று எண்ணி நமது விருப்பத்திற்கும் கேட்பவர்களுடைய பிரியத்திற்கும் ஏற்ற வண்ணமாய் அதை நாம் பேசிவிடுவோமே. ஆனால் கேட்பவர்கள் புது சிருஷ்டியாக ஒரு நாடு மாற மாட்டார்கள் அல்லவா? அதை தான் வேதம் சொல்கிறது. கர்த்தரது கரத்தில் ஊழியர்களாய் இருக்கிற நாம் அவரது வார்த்தைகளை கர்த்தருடைய விருப்பத்தின்படியே தான் பிரயோகிக்க வேண்டுமே தவிர நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல. இப்படியாக மதுரையில் நடந்த ஒரு ஊழியத்தில், அதாவது ஒரு பெரிய ஸ்தாபனம் நடத்தின ஊழியத்தின் பாதையிலே என்னை கொண்டு சென்று என்னை பிரசங்கிக்க அவர்கள் அழைத்த போது அவர்கள் எனக்கு கொடுத்த போதனைக்கு நான் கீழ்ப்படியாமல் ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்த வேளையிலே எப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தையும் ரட்சிப்பையும் கர்த்தர் உண்டு பண்ணினார் என்று இன்றைக்கு இந்த சாட்சியின் மூலமாக நாம் கேட்கலாமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மதுரை பகுதிக்கு நான் போய் ஊழியத்தை நான் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்த வேளையிலே தேவன் என்னை வித்தியாசமான பாதைகளிலே நடத்த ஆரம்பித்தார். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே மதுரையில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனத்தினுடைய ஜெப கோபுரத்திற்கு நான் அழைக்கப்பட்டேன்.
அங்கே போன போது அந்த ஸ்தாபனத்தை பொறுப்படுத்தி நடத்துகிறவர் என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர் இப்படி இத்தனை மணிக்கு ஆரம்பித்து இத்தனை மணிக்கு இந்த ஊழியம் இருக்கும், நீங்கள் இன்றைக்கு பிரசங்கிக்க வேண்டும், உங்களுக்கு பிரசங்கிக்கிற நேரம் நாங்கள் 35 நிமிஷம் கொடுப்போம் என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா 35 நிமிஷத்தில் 2000 பேர் கூடி வருகிற அந்த பிரேயர் அவருக்குள்ள இவ்வளோ ஜனங்கள் வரும்போது எப்படி சத்தியத்தை பிரசங்கிக்க முடியும்? அதாவது நீங்கள் சாட்சிக்கு நீங்கள் வந்து இவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க, நல்லது தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. பிரசங்கத்தை விட சாட்சி முக்கியமான காரியம். நானும் அறிந்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைய சாட்சிகள் உண்டு. ஆனால் பிரசங்கத்துக்கு வார்த்தைகளுக்கு நீங்கள் நேரம் கொடுக்கவில்லை என்றால் தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற வண்ணமாக எப்படி ஜனங்களுக்கு போதிக்க முடியும் என்று நான் கேட்டேன். அவர் சொன்ன, இல்லை இல்லை, நீங்க எங்களுடைய ஸ்தாபனத்தின்படி தான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னார். சரி, நான் தலையாட்டிட்டு கர்த்தர் என்னை நடத்தட்டும் என்று அந்த நாளிலே போய் நான் நின்றேன். பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, அங்கு வந்து சொன்ன சாட்சிகளை கேட்கும்போது ஒரு சாட்சி கூட ஒருவரையும் ஒரு உருமாற்றம் செய்ததாகவோ, அதாவது வந்திருந்த எல்லாமே ஏறக்குறைய புறஜாதிய ஜனங்கள் யாரும் அந்த இடத்துல என்னுடைய பிரசங்கத்தின் வேளையிலே அவர்கள் மனம் திரும்பினதாகவோ கர்த்தரை ஏற்றுக்கொண்டதாகவோ தெரியவில்லை. அதற்கு பதிலாக ஒவ்வொரு மாதமும் 500 ரூபாய் 1000 ரூபாய் நாங்கள் இங்கே பணம் கட்டுவதனாலே எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகள் கிடைக்கிறது என்று ஒரு வித்தியாசமான உலக நன்மைக்காக அவர்கள் அந்த இடத்தை வருகிறதை என்னால் சாட்சியாக கேட்க முடிந்தது. எனக்குள்ள இருந்த ஆவி அனல் கொண்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். சரியாக 8 மணிக்கு எனக்கு கொடுத்தாங்க. என்னுடைய கிருபையினாலே நான் பிரசங்க ஆரம்பித்து இங்கே வருகிறவர்கள் எத்தனை வருஷமாக வருகிறீர்கள் என்று கேட்டு எவ்வளோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று கேட்கும் பொழுது வந்து உட்கார்ந்திருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களிலே ஒருவர் கூட அந்த இடத்திலே ஒரு நல்ல உருமாற்றம் பெற்றதா என்னாலே பார்க்க முடியவில்லை. எனவே அந்த நாளிலே என்னை எந்த வார்த்தைகளை பிரசங்கிக்க வேண்டாம் என்று சொன்னார்களோ, அதாவது ஞானஸ்தானம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுதல், இதெல்லாம் எனக்கு பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். அதை எல்லாவற்றையும் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுத்த அந்த நாளிலே மனுஷர்களுக்கு பிரியமாய் போதிக்காமல் நான் பிரசங்கித்து முடிக்கும் போது கிட்டத்தட்ட எனக்கு கொடுத்த நேரம் 35 நிமிடம், நான் எடுத்துக்கொண்டது 2 மணி நேரம். ஆனால் ஒருவரை எழுந்து போகலை. எனக்கு அறிமானவர்களே, நீங்கள் ஒருவர் கேட்கும்போது பாஸ்டர் என்ன அதிக பிரசங்கியா காரியம் பண்ணியிருக்கேன், இல்லை அருமையானவர்களே, ஆவியானவர் நமக்குள் கட்டுப்பட்டு தான் இருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆவியானுடைய சித்தத்தையும் ஆவியானுடைய வார்த்தைகளையும் நம்முடையவைகளாய் மாற்றி ஜனங்களை பிரியப்படுத்த அளவுக்கு பேசுவதற்கு வேதம் நமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பேசி முடிச்ச பிற்பாடு எல்லாம் 11 மணிக்கு தான் ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்க. முடிந்த உடனே நான் போன போது உள்ளே இருந்த அந்த மேலாளர் மேனேஜர் என்னை பார்த்து சொன்னார், பாஸ்டர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, ஒரு பயங்கரமான காரியம் பண்ணிவிட்டீர்கள் அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லையா, நான் சரியான காரியத்தை தான் செய்திருக்கிறேன், எனக்கு நல்லா தெரியுது, எதுக்கு அப்படின்னா, இல்லை இன்னைக்கு நீங்க ஞானஸ்தானத்தை குறிச்சோ மற்றபடி காரியங்களை குறித்து இப்படி வைராக்கியம் வாங்கி பேசினதற்கு பார்க்கும் பொழுது நாளைக்கு நடக்கிற உபாச கூட்டத்தோட ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, நீங்க என்ன இப்படி பேசிட்டீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னை கர்த்தர் நடத்தி இருப்பாரே, ஆனால் நான் மனுஷர்களை பிரியப்படுத்தாதபடி கர்த்தரை பிரியப்படுத்தி நான் பேசி இருப்பேனே, ஆனால் நாளைக்கு இன்னைக்கு பார்த்த இதே ஜனம் நாளைக்கு வருகிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு கிட்டத்தட்ட 1500 பேர் வந்திருந்தாங்க இந்த மீட்டிங்க்கு, ஆனால் நாளைக்கு 200 பேர் கூட வரமாட்டாங்க, நீங்க உங்க இதயத்தை காயப்படுத்திட்டீங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாங்க. பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு பிரியமானவர்களே, மறுநாள் நான் போய் நின்றேன். தேவனுடைய கிருபையினாலே முந்தின இரவு எவ்வளவு பேர் வந்தாங்களோ அதை விட அதிகமான ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்த்தார். அவருக்கு பிரியமான முறையிலே அதுக்கு முந்தின இரவு நான் பிரசங்கித்ததுனாலே தெய்வ கிருபையினாலே அநேகர் வந்து செப்பம் முடிஞ்சு உபாச கூட்டம் முடிஞ்ச உடனே, பாஸ்டர் நாங்கள் ஞானஸ்தானம் பெறுவதற்கு என்ன செய்யணும், எந்த சபைக்கு போகணும், நீங்க எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீர்களா என்று கேட்டு அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நாம் யாரை நாடி போதிக்கிறோம், யாரை போதிக்கிறோம், யாருக்காக போதிக்கிறோம், இது மிக முக்கியமான காரியம். வேறு எந்த காரியத்திற்காகவும் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாயிலை கர்த்தர் வைக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் மனுஷர்களை பிரியப்படுத்தாமல் போதிப்போமே, ஆனால் ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பதும் அவருடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்வதும் நிச்சயமாக ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. இந்த வேளையில் உற்சாகமாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் என்பேன். பரம தகப்பனே, இந்த கிருபையான வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் வாழ, நடக்க, பேச எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய பாதையில் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் ஒவ்வொருவரோடும் அவருடைய வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.